இன்னும் எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? நாங்க அங்க கடை ஆரம்பிக்கிறதுல என்ன சார் பிரச்சனை அவங்களுக்கு? அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா எங்க கிட்ட அவங்க முன்னாடியே பேசிருக்கலாமே. எதுக்கு அந்த தாதா வரைக்கும் போய் கடை திறப்பு விழாவை தடுத்து நிறுத்தணும்? சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? அவங்க தாதா வரைக்கும் போனதுனாலதான் நீங்களும் எங்களுக்கு இடம் தர மாட்டேன்னு தகராறு பண்றீங்க. அந்த கடையை ரெடி பண்றதுக்காக நாங்க 1 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கோம். அதை பிரிக்கிறதுக்கு ஒரு செலவு, திருப்பி வேற இடத்துல கட்டுறதுக்கு ஒரு செலவு. இதுக்கெல்லாம் யாரு சார் கொடுப்பாங்க? எங்க நஷ்டத்தை யாரு சார் சரி கட்டுவாங்க? சுதா, இவராலையும் அந்த டெனன்ட்னாலையும் தான் நம்ம நஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவரும் இல்லனா அவங்களும் தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும். நம்ம செலவு பண்ண பணத்தையும் இவங்க தான் கொடுக்கணும். சுதா, என்ன பார்த்தா உங்களுக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு பண பிரச்சனைனா நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்காக ஏன் தலையில மிளகா அரைக்க கூடாது. அட்வான்ஸை தவிர ₹1 கூட நான் எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். அப்போ நீங்க அவங்க போன் நம்பர் கொடுங்க சார். அதையும் கொடுக்க மாட்டேன்னு புடிவாதம் புடிச்சீங்கன்னா உங்க வீட்டு முன்னாடி நாங்க போராட்டம் பண்ணுவோம். என்னம்மா மிரட்டுறியா? ஓவரா பிரச்சனை பண்ண போலீஸை கூப்பிட்டுருவேன். கூப்பிடுங்க சார், தாராளமா கூப்பிடுங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுவோம். யாரோட நியாயம் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். என்னப்பா பெரிய தொல்லையா போச்சு. இப்ப என்னதான் பண்ணுன்றீங்க? அவங்க நம்பர் எங்களுக்கு வேணும் சார். இல்லனா நீங்களே அவர் கால் பண்ணுங்க. உங்க இடத்துக்கு வர சொல்லுங்க. இங்க வச்சு அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆமா. சொல்லுங்க சார். சார் உங்ககிட்ட பேசணும். நீங்க நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? சார் நான் பொன்னியம்மன் கோயில் வரைக்கும் வந்திருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். என்னாச்சு சார்? அந்த ஆள் என்ன சொல்றான்? அம்மா, அவர் பொன்னியம்மன் கோயில்ல இருக்காரா? அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டாருமா. என்ன பண்ணலாம் செல்வம்? சுதா, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலயும் தள்ளி போட முடியாது. கோவில்ல வச்சே அந்த ஆளை பாத்துடலாம். ஆனா அவர் யாருன்னு நமக்கு தெரியாதே. சார் கூட வந்துதான் ஆளை காட்டணும். அப்பா நான் வெளியில போகணும்பா. எனக்கு வேற வேலை இருக்கு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது. அவரு திரும்ப எனக்கு போன் பண்ணாருன்னா நான் விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சார் அதெல்லாம் சரியா வராது சார். இப்பவே எங்க கூட வந்து ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க. நீங்க எங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆளை மட்டும் காட்டிட்டு கிளம்பிருங்க. நாங்க பேசிக்கிறோம். டைம் இல்லப்பா, நான் அவசரமா போகணும். சார் அந்த கோவில் பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நாங்க ஒண்ணும் உங்களை கூட நின்னு பஞ்சாயத்தெல்லாம் பண்ண சொல்லல. ஆள் யாருன்னு காட்டிட்டு உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க போலாம். ம்.